2026 தேர்தல் கமிஷன் தேர்தலை டிக்ளேர் பண்ற வரைக்கும் எத்தனை அமாவாசை எத்தனை பௌர்ணமி இருக்கு அதை எண்ணிக்க. அதன் பிறகு இந்த ஆட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கான அறிகுறிகள் மிக அளவுக்கு பெரிய ஆயிட்டு. நானே ஒரு தனி மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா ஒரு விஷயத்த சொல்றாரு. 5 முறை முதலமைச்சராக இருந்த கட்சி அண்ணாமலையினுடைய வாய்ஸ் அவ்வளவு பெரிய வாய்ஸ், அதற்காக கூட்டணி முறிக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களானே? அவர்கள் கூட்டணியை முறிச்சது மைனாரிட்டி ஓட்டு வேண்டும் என்பதற்காக. நான் சொல்லுவேன், பல தலைவர்கள் சொல்றாங்க. மதுரை உட்பட எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டும். அந்த ஓட்டு வரப்போறதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி மாறி இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மைனாரிட்டியை தாஜா செய்வதற்காக அரசியல் யார் நடத்தினாலும் கூட அது மைனாரிட்டி சகோதரரும் ஆதரிக்க போவது கிடையாது, யாரும் ஆதரிக்க போவது கிடையாது. மீண்டும் இணைவது இல்லை அப்படிங்கிறத தாண்டி கொள்கை ரீதியான அரசியல் முன்னெடுத்திருக்கும். அறநிலைத்துறை அகற்றுவோம் நம்ம சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் ஏத்துக்க போறாங்க கூட்டணிக்கு வர்ற? 2026 வரைக்கும் எத்தனை அமாவாசை இருக்கே கணக்கு போட்டுங்கண்ணே. 2026 தேர்தல் கமிஷன் தேர்தலை டிக்ளேர் பண்ற வரைக்கும் எத்தனை அமாவாசை எத்தனை பௌர்ணமி இருக்கு அதை எண்ணிக்கங்க. அதன் பிறகு இந்த ஆட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கான அறிகுறிகள் மிக தெளிவா இருக்கு. முதலமைச்சர் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல இந்த வீதியில நடந்து பொதுமக்களை சந்திச்சா தெரிஞ்சிடும் மக்கள் எந்த அளவுக்கு இதன் மேல் ஆட்சியின் மீது கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால அது எத்தனை அமாவாசையோ 2026 தேர்தல் வரும் வரை அத்தனை அமாவாசைக்கு தான் அந்த கட்சி ஆட்சி தாங்குது. அரசியல்ல நிறந்த எதிரியும் இல்ல நண்பனும் இல்லை என்ற ஒரு வாதம் இருக்கு. அதன் அடிப்படையில அதிமுக உங்களுக்கான கூட்டணி முடிவுக்கு உங்களுடைய உரையாடல் தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்பட்டது. இனிமேல் வருகிற 2026 அந்த காயங்கள் அந்த உரையாடல் எல்லாம் மறந்து அப்ப நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன். நானே ஒரு தனி மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா ஒரு விஷயத்த சொல்றாரு. 5 முறை முதலமைச்சராக இருந்த கட்சி அண்ணாமலையினுடைய வாய்ஸ் அவ்வளவு பெரிய வாய்ஸ், அதற்காக கூட்டணி முறிக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களானே? அவர்கள் கூட்டணியை முறிச்சது மைனாரிட்டி ஓட்டு வேண்டும் என்பதற்காக. நான் சொல்ல, பல தலைவர்கள் சொல்றாங்க. மதுரை உட்பட எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டும். அந்த ஓட்டு வரப்போறதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி மாறி இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மைனாரிட்டியை தாஜா செய்வதற்காக அரசியல் யார் நடத்தினாலும் கூட அது மைனாரிட்டி சகோதரரும் ஆதரிக்க போவது கிடையாது, யாரும் ஆதரிக்க போவது கிடையாது. நாம இருந்தால் இந்துக்களும் ஆதரிப்பாங்க, இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை என்ன 10 முறை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரா? அண்ணாமலை சொன்னாரு, அதனால நாங்கள் கூட்டணியை முறிச்சோம்னு. அந்த அளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆள் கிடையாது. ஆனால் தயவு செய்து யாராவது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்னையும் பெரிய ஆள் ஆக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு கட்சி மீண்டும் இணைவது இல்லை அப்படிங்கறத தாண்டி கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்திருக்கோம். அறநிலைத்துறை அகற்றுவோம் நாம சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் ஏத்துக்க போறாங்க கூட்டணிக்கு வர்றவங்க அதையும் பார்க்கணும். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வச்சிருக்கோம். முதல்ல இருந்து சொல்றோம், எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க திராவிட கட்சிகள். ஆனால் நண்பர்களுக்கும் தெரியும், எங்களை பொறுத்தவரை ஒரு தனி பாதையில தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. 2026 மாற்றத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா எனக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே புரியலண்ணா. இவங்கெல்லாம் அந்த செலக்டிவ் அம்னீஷியான்னு ஒரு நோய் இருக்குது. அதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து விட்டதோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கல சொல்லட்டும். கடந்த 10 ஆண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று பாராளுமன்ற தேர்தலின் பொழுது 36 பக்கம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு முறை அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்கிறோம். 36 பக்கம், 11 லட்சம் கோடி ரூபாய் 10 ஆண்டுகள்ல பார்க்கட்டும். சென்னை மெட்ரோ 43,000 கோடி வாங்கி கொடுத்திருக்கோம். இத்தனைக்கு இவங்க மாநில அரசு ப்ராஜெக்டா டிக்ளேர் பண்ண பிறகு மத்திய அரசு பணமே கொடுக்க கூடாது. ஆனா இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. இவங்க அரசியலுக்காக மக்கள் எதற்கு பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரதமர் கடிதம் எழுதி 43,000 கோடி ரூபாய் சென்னை மெட்ரோக்கு வாங்கி கொடுத்திருக்கோம். என்ன இவங்கெல்லாம் அதெல்லாம் காதில் என்ன உங்களுக்கு என்ன பஞ்சு வச்சு அடைச்சிருக்காங்களானே? கண்ணு தெரியாதா உங்களுக்கு? அதனால் இங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் கொஞ்சம் காதையும் கண்ணையும் திறந்து இந்திய அரசியல்ல என்ன நடக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம பட்ஜெட் வர இருக்கு, இந்தியாவினுடைய பட்ஜெட். அதிலும் தமிழகத்திற்கு பெரிய அளவில் திட்டங்கள் நிதிகள் வரும். அதனால் வேண்டுமென்று இவர்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை மறைப்பதற்காக தினமும் மத்திய அரசின் மீது குறை சொல்வதை மட்டுமே ஒரு முழு நேர வேலையாக திமுக அரசு வச்சிருக்கிறாங்க.